சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜலட்சுமி வந்து அமர்ந்திருக்கிறார். இதே போல குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனும் நீதிமன்ற அறைக்குள் அவர் அழைத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் என்ன தண்டனை விவரம் அறிவிக்க போகிறார் நீதிபதி ராஜலட்சுமி என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி அவர் குற்றவாளி என அறிவித்து 11 குற்றங்களும் நிரூபணமாகி இருக்கின்றன என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்த நிலையில் அவருக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுமா? ஏனென்றால் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 5 வாழ்நாள் ஆயுள் தண்டனை, 3 வாழ்நாள் ஆயுள் தண்டனை என அந்த தண்டனைகள் பிரித்து வழங்கப்பட்டன. அதே போல இவருக்கு அதற்கு நிகரான கொடூரமான குற்றத்தில் சென்னையில் அதுவும் பிரபலமான ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழக வளாகத்தில் அவர் ஒரு மாணவியை இத்தகைய கொடூரமான செயலில் ஈடுபட்டிருப்பது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்திய வழக்கு. அரசியல் ரீதியாகவும் இந்த வழக்கு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. யார் அந்த சார் என்றெல்லாம் இன்னும் அந்த தீர்ப்பு வெளியான பிறகும் அது தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்ன தண்டனை நீதிபதி ராஜலட்சுமி இன்னும் சில நிமிடங்களில் வழங்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. குற்றச்செயலில் ஈடுபட்ட ஞானசேகரன் அவர் மீது 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட அந்த 11 வழக்குகளிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வலுக்கட்டாயமாக அந்த மாணவியை கடத்தியது, அந்த இடத்தில் அழைத்து வரப்பட்டு உடன் வந்தவர்களை தாக்கி அனுப்பியது, மேலும் அவரை கொலை மிரட்டல் அவருக்கு விடுத்தது, பாலியல் வன்கொடுமை செய்தது, வலுக்கட்டாயமாக ஆசைக்கு இணங்க வைத்தது, உடலில் காயத்தை ஏற்படுத்தியது என பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து மகளிர் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு விசாரணையானது மார்ச் 7ஆம் தேதி மாற்றப்பட்டது. அதன் பின்னர் சாட்சி ஆவணங்கள் 75க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர் மீதான அந்த ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் வகையில் அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து நீதிபதி அளித்த தீர்ப்பில் 11 குற்றச்சாட்டுகளுமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்து விட்டார். அதில் மாணவியை, அந்த பெண்ணை வன்கொடுமை செய்தது, கொலை மிரட்டல் விடுத்தது, உடலில் காயத்தை ஏற்படுத்தியது மற்றும் அவரை உடன் வந்தவர்களை தாக்கியது, மேலும் அவருக்கு பல்வேறு மிரட்டல்களை விடுத்து புகைப்படங்கள் எடுத்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள், பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை பல பரிமாணங்களில் அந்த கொடூரம் அந்த பகுதியில் நடந்திருக்கிறது. அதுவும் பல்கலைக்கழக வளாகத்திலேயே நடந்திருப்பதால் இது ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக விடக்கூடாது என்பதற்காக இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கு என்ன தண்டனை அளித்தால் சரியாக இருக்கும் என்று பொதுமக்கள் அனைவருமே உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். இருந்தபோதும் ஞானசேகரன் அவரது குடும்ப சூழ்நிலை மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. இந்த இருதரப்பு வேண்டுகோளையும் கேட்டுள்ள நீதிபதி ராஜலட்சுமி இப்போது என்ன தண்டனை வழங்கப் போகிறார் என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறார். இதற்காக புழல் சிறையிலிருந்து காலையிலேயே பலத்த பாதுகாப்புடன் ஞானசேகரன் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அந்த மகளிர் நல நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அங்கு நீதிமன்ற அறைக்குள் இப்போது ஞானசேகரன் தரப்பும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் குழுவும் ஞானசேகரன் தரப்பிலான அந்த வாதங்களை எடுத்து வைப்பதற்கான அரசால் நியமிக்கப்பட்ட அவருக்கு மற்ற வழக்கறிஞர்கள் வாதிடக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் மற்றும் உள்ள அந்த பகுதியில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கங்களும் கோரிக்கை விடுத்ததை அடுத்து ஞானசேகரனின் கொடூர குற்றத்தினால் அவருக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞரும் ஆஜராகாத நிலையில் தமிழக அரசே இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக 2 வழக்கறிஞர்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்களும் ஞானசேகரன் தரப்பு கருத்துக்களை, அவரது வேண்டுகோள்களை, கோரிக்கைகளை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கும் நடவடிக்கைகளும் ஈடுபட்டனர். இப்பொழுது அவர்களுக்கும் மற்றும் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் நீதிமன்ற அறையில் இருக்கிறார்கள். நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பை கடந்த 28ஆம் தேதியே வாசித்த சூழ்நிலையில் இன்று தண்டனை விவரங்களை மட்டுமே அவர் வாசிக்க இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும், வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுமா, அது எத்தனை வாழ்நாள் ஆயுள் தண்டனை? ஏனென்றால் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கும் பிரிக்கப்பட்டு, அதாவது 5 வாழ்நாள் சிறை தண்டனை மற்றும் 3 வாழ்நாள் ஆயுள் சிறை தண்டனை என்று ஒரு ஆயுள் தண்டனை என்பதால் 14 ஆண்டுகளிலிருந்து 17 ஆண்டுகள் வரை அவருக்கு அந்த சிறை தண்டனை வழங்கப்படும்.